ஆக்சுவலாக யூரின் நுரைக்கிறதுன்றது தொடர்ந்து எவ்ரி யூரின் அது மாதிரி நுரைச்சிது, நம்ம ஃப்ளஷ் பண்ணாலும் அந்த நுரை ஈஸியாக டிசிபேட் ஆகலை அப்படின்னா அது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான ஒரு வார்னிங். பட் அதுக்காக பதட்டப்பட வேண்டாம். இப்போ நம்ம ஓவர் நைட் யூரின் ஸ்டோர் பண்ணி மார்னிங் போகும்போது அந்த யூரின் நுரைக்க தான் செய்யும். நம்ம யூரின் ரொம்ப நேரம் அடக்கி வச்சு யூரின் போகும்போது யூரின் நுரைக்க தான் செய்யும். அது வரி பண்ண வேண்டாம். ஸோ நுரையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஏன்னா காமனாக பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடுத்தது அவங்க ஆர்டர் ஸ்மெல் பற்றி வரி பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து ஒரு டயபெட்டிக்காக இல்லை, உடம்புல இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா யூரினில் வர துர்நாற்றம் கேன் பி பிகாஸ் ஆஃப் யோர் ஹைட்ரேஷன். ஒரு கான்சன்ட்ரேட்டட் யூரின், நான் சொன்ன வெள்ளைன்னு யூரின் போனால் அது ஸ்மெல் கம்மியாக தான் வரும். ஒரு கான்சன்ட்ரேட் யூரின் போது ஒரு மினிமல் ஆர்டர் வரும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் கன்சிஸ்டண்ட்டாக ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்குது. குறிப்பாக யூரின் கலர், யூரின் வந்து ஒரு கழனி தண்ணி மாதிரி வருது, கஞ்சி தண்ணி மாதிரி வருது, ஒயிட்டிஷாக வருது அப்படின்னா பர்டிகுலர் டயபெட்டிஸ், இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட்ஸுக்கு அது அவங்க உடம்புல இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான அறிகுறியாக இருக்கலாம். யூரினில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் கலர் சிகப்பு. ஓகே, இஃப் யூ ஆர் பாசிங் ரெட்டிஷ் யூரின் அப்படின்னா அது ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக். ஏன்னா இட் கேன் இண்டிகேட் பிளட் இன் யோர் யூரின். ஸோ யூரினில் பிளட் காமனாக எதனால் வரலான்னு பார்த்தா சிறுநீர் இன்ஃபெக்ஷனால் வரலாம், சிறுநீர் கல்னால வரலாம், முக்கியமாக சிறுநீரக பாதையில் கேன்சர் கட்டிகள் இருந்தால் கூட வரலாம். அப்படின்றதுனால இது எதுன்னு அவங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ நான் அறிவுறுத்துறது பிளட் இந்த யூரின் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கூட அது வந்து, ஏன்னா ஒரு ட்ராப் பிளட் யூரினில் வந்தால் கூட யூரினே அப்படி செகப்பாக போகிற மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம். ஸோ உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் யூரினில் ரத்தமாக போயிடுதுன்னு பயப்பட வேண்டாம். பட் அந்த மாதிரி ஒரு எபிசோடு இருந்தால் கூட அதுக்கப்புறம் நான் நல்லா ஹைட்ரேட் பண்ணிட்டேன் சார், அதுக்கப்புறம் திரும்ப வரல அப்படின்னா இக்னோர் பண்ண வேண்டாம். ஒரு தடவை வந்தால் கூட டாக்டர் அணுகிறது பெட்டர்.